ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்களுடையது தான். இது கடந்த 6 வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் மூலையில் இருந்துச்சு. அது துருவும் பிடிச்சி ரொம்ப பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு. அதை நாங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இதை ரன் பண்ண வச்சோம் அப்படின்றத, வீட்டில் இருந்தே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மிஷினை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் ஒரு மூலையில், எப்போயுமே நம்ம தையல் மிஷினை என்ன செய்வோம், வீட்டில் ஒரு ஓரமாக தான் வச்சுருந்துருப்போம். அது மாதிரி தாங்க நாங்களும் ஒரு ஓரமாக வச்சுருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலை, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால துரு பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, நான் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம், அப்புறம் இந்த பிளேஸு, அப்புறம் இந்த நம்மளுடைய அது வந்து கயிறு இதெல்லாம் போடுவோம்ல, நாட் போடுவோம்ல, மிஷினோட ரோப்பு, இது போடுற இடம் எல்லாமே எங்களுக்கு துரு பிடிச்சிருச்சுங்க. அச்சோ, என்னடா யூஸ் பண்ண முடியாது போல், சரி காய்லாங்கடைக்கே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் வந்துட்டோம். அப்புறம் ஒரு அண்ணா வந்து மெயின்டெனன்ஸ், அவங்க இந்த மாதிரி மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு மிஷின் கிடக்கு, அவ்வளோதான், அது எல்லாம் யூஸ் ஆகாதுன்னு சொன்னோம், எடுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோங்க. இவ்வளோ தானாங்க, இது சூப்பர் மிஷின்ங்க, ஏங்க இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறீங்க, இருங்க நான் சரி பண்ணி தரேன், ஒரு 2-3 பொருள் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்றதை பார்த்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுறோங்க, டெய்லியும் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், த்ரெட் போட்டிருக்குறோம். டெய்லியுமே நாங்கள் அந்த மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன பண்ணோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு துரு ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே வாங்கணுங்க. நம்ம கடையில் போய்ட்டு ஒரு ஸ்ப்ரே, நம்ம துரு பிடிச்சிருக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் அவங்க நேம் சொன்னாங்க, அதை எழுதி கொடுத்தாங்க, அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு இந்த மாதிரி மிஷினில் துரு ஏறிடுச்சு, எங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே வேணும்னு சொன்னாங்க. இருங்க காட்டுறேன், அந்த ஸ்ப்ரே என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க அந்த ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயில் இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இது ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் வந்து இந்த டியூபு, அதாவது இந்த டியூப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடணுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம துரு பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதுங்க. ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடணுங்க. இந்த ஸ்டிக்கு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், எனக்கு காட்ட முடியலை நானே வீடியோ எடுக்கிறதுனால, ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா துரு எல்லாமே என்ன ஆயிரும், ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த இடத்த 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இப்படி ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு இப்படி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உடனே சரியாயிடுச்சுங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் எல்லா துருவையும் க்ளீன் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த துருவெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஸ்ப்ரே வந்து கடையில் கிடைக்குங்க. கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாமே காமன் தாங்க. நம்ம வீட்டில் என்ன ஒரு துரு ஏறி இருந்தாலும் இந்த ஸ்ப்ரே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீமை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. சீமெண்ணெய் இல்லைன்னா மண்ணெண்ணெய், இது கொஞ்சோண்டு வாங்கினோம், கொஞ்சோண்டு வச்சுருந்தோங்க. இதை வச்சு நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணாங்க, துணியில் வச்சுட்டு க்ளீன் பண்ணாங்க. இந்த சீமை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்ப்ரே விட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கிளாத்தை வச்செல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறமா அந்த சீமை எண்ணெயை வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக நல்லா தொடச்சி விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆயில் போட்டோங்க. இது தெரியும், மிஷினுக்காண்டி விடுறதுக்கு வாங்கினோம் ஆயில். இந்த டப்பா வச்சுட்டு நம்ம இங்கெல்லாம் இப்படி ஆயில் விட்டாங்க. ஃபுல்லாமே இப்படி ஆயில் விட்டோம்னா இது எடுத்துக்கலாம். இந்த அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அங்கே எல்லாமே ஆயில் விட்டாங்கங்க. இப்படியே ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டோன்னா அங்கே ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடுச்சுங்க மிஷின். அவ்வளோ துரு ஏறி இருந்துச்சு, ஆனால் இப்போ தொட்டு பாருங்கள் வலுன்னு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்கங்க. நல்லா இப்போ பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக துரு ஏறி ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஃபுல்லாக துரு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் ஏதோ ஒரு பேப்பர், அது ஒரு சைடு வந்து இந்த
கார் பாலிஷ் போடுறதுக்குலாம் ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணாங்கங்க. ரோசி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரெடியாக ஆகிடுச்சுங்க மிஷினு. நம்ம வீட்டிலையே வச்சு நாங்கள் கூட நினச்சோம் காயெல்லாம் கடைக்கு போடத்தான் போகிறோன்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நீங்களும் வீட்டிலையே துரு போயிடுச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் தேவையானதுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கேளுங்க, தமிழ் நம்ம போயிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி துரு ஏறி இருக்குது, ஸ்ப்ரே வேணும்னு சொன்னிங்கன்னா ஸ்ப்ரே ஒன்று வாங்கிக்கோங்க. ஆயில் டப்பா இருந்துச்சுன்னா ஓகே. இதில் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோங்க. உள்ளே வந்து தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது மிஷினுக்கு. இது வந்து சீமை எண்ணெய். அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்து. இது தாங்க வச்சு நம்ம இப்படி இருந்த மிஷின், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோவை எடுக்கலை, இப்படி இருந்த மிஷின் இப்படி ஆக்கியிருக்கீங்களான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அந்த அண்ணா தாங்க எங்களுக்கு காரணம். நல்லபடி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தாங்க நாங்கள் வாங்கினோம். வெறும் 70 ரூபா தாங்க. இது வந்து வெறும் 70 ரூபா. இது ஒன்று மட்டும்தான் நாங்கள் செலவு பண்ணோம். மித்த எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டோம். உங்கள் வீட்லேயும் துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு உங்களால் சரி பண்ண முடியுங்க. சரி பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சரி பண்ணோம், எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள். அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்ப்ரே, ஆயில், சீமை எண்ணெய் இந்த 3ஐயும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். துரு இருக்க மிஷின் எல்லாத்தையுமே 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணுங்க. மிஷினில் அந்த ஸ்ப்ரே அடித்தோன்னே க்ளீன் பண்ணாதீங்க, போகாது. ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கீழே வரைக்கும் பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. 6 வருஷம் கிடப்பில் கிடந்த மிஷின் மாதிரியே இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பயன்படுத்திட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். க்ளீன் பண்ணுங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயன்படுத்தி நீங்களும் ஃபுல்லாக மிஷினை க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.